எல்லாருக்கும் இன்னும் பதிவிடுறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி கூட பார்த்துங்க 30ஆம் தேதி நைட்டு 9:42. இந்த லெவலில் என்ன சொல்ல வரப்போகிறேன்னா, உங்களுடைய காசு மார்க்கெட்டில் எப்பவுமே அதுக்கு உண்டான மேனேஜரும் நீங்கள் தான், அதுக்கு உண்டான ஓனரும் நீங்கள் தான், தொழிலும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, லேபரும் நீங்கள் தான். உங்கள் அக்கௌண்ட்டை யாருக்கிட்டேயும் அக்கௌண்ட்டை ஹேண்டலிங் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மற்றவங்கிட்ட கால்ஸு டிப்ஸை வாங்குறத அவாய்ட் பண்ணுறங்க. மற்றபடி என்ன சொல்ல வரேன்னா, புதுசாக இருக்கவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 இயரில் வந்து மார்க்கெட்டில் என்ன சினாரியோ நடக்குதுன்றது தெரிய வரும். ப்ரீமியத்தை பே பண்ணாதீங்க, மற்றவங்களுடைய கால்ஸை நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. நிறைய புக்ஸ் படிங்க, குரூப்பில் நிறைய புக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு அதை படிக்கணும். சரிங்களா? ஒரு 4 பேஜ் படிக்கணும். அப்போ நிஃப்டினுடைய வரக்கூடிய மாதத்துலேயும் சரி தான், வீக்லிலையும் சரி தான், இயரில் எங்கே இருக்குது, 6 மந்த்தில் எங்கே இருக்குது, அதை நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல வரேன். சேட்டுக்குள்ளே போய்ட்டுலாம். இது ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 97% பர்ஃபெக்ட். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் ஒரு 1 நிமிஷத்துக்கு மேலே தள்ளிட்டேன். எல்லோரும் கோச்சிக்காதீங்க. இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்ற கேட்டகரிக்கு முதல்ல வாங்க. அப்போ நிஃப்டி எந்த இடத்துல இருக்குது நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இந்த ஃப்யூச்சரை வச்சுட்டு நீங்கள் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சரை வச்சுட்டு பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ 1 இயர்னுடைய லோ எங்கே இருக்குதுன்னு முதல்ல தேடுங்க. இயர்ஸ் லோ, இயர் லோன்னு போகிறதுக்கு சரி இயர்ஸ் லோ, இது வந்து ஆல் டைம் ஆகியிருந்தான்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆல் டைம் ஹை. ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. அப்போ 100 ரூபானா அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து இயர்னுடைய மிட் பாயிண்ட். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போட்டுக்கணும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி இதுவாகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ எப்பவுமே ஒரு லோவிலேருந்து ஒரு கேண்டில் கிடக்குதுன்னா அதனுடைய மிட்டை தொடும். அந்த மிட்டில் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மிட்டுக்கு அப்புறம் இந்த 61 கடந்துச்சுன்னா அதனுடைய ஹையை நோக்கி போகும். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ ஆல் டைம் ஹைக்கு நேர்பையில் இவ்வளோ தூரம் இருக்குது. சரிங்களா? ஒரு 500 பாயிண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஹையை கடந்ததுக்கப்புறம் இந்த 127 எப்பவுமே ரிவர்சல் பாயிண்ட். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே டெலீட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னமும் ஃபோக்கஸ் தேவைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அக்யூரேசி வேணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 78 into FIA லெவல். இது வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கணும். சரியா? அதுக்குள்ள மிட் பாயிண்ட் வந்துட்டுருக்கு. அதனால் புதுசாக இருக்கவங்களாம் என்ன பண்ணணும், இந்த லாக் ஆப்ஷனை லாக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை நவராது. அப்போ இந்த இயர்னுடைய FI லெவல், அப்போ இங்கே எத்தனை லெவல் போட்டிருக்கேன், 4 லைன்ஸ் வந்திருக்கு. அப்படியே 6 மாதமாக கேண்டில் மாற்றுறேன். அப்போ 6 மாத கேண்டில் இருந்து
நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு 6 மந்த்தினுடைய லோவை வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணாது. அப்போ 6 மாதத்தினுடைய கேண்டிலை 6 மாதத்தினுடைய கேண்டிலை கட் பண்ணுச்சுன்னா அது ஒரு ட்ரெண்டு நெகட்டிவ். சரிங்களா? இப்போ இந்த 6 மாதத்தினுடைய கேண்டிலில் இதை போடும்போது இப்போ இங்கே என்ன சொல்ல வருது, இங்கே அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐ லெவலை நம்ம ட்ராப் பண்ணோம். 6 மந்த்லி எஃப்ஐ லெவல். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மிட் பாயிண்ட்டுக்கு தேடுவோம். அப்போ நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட் இருக்கணும். 6 மந்த்லி மிட் பாயிண்ட். சரியா? இதை அப்படியே லாக் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிடுச்சுங்களா? அப்போ ஆல் டைம் ஐயும் நியர்பை பக்கத்தில் 6 மந்த் ஐயும் ஆல் டைம் ஐயும் ஒன்று. அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து அதை விட லோ டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வரும், மந்த்துக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த மந்த்து இப்போ நீங்கள் 6 மாதத்தினுடைய கேண்டிலில் நீங்கள் ட்ராப் பண்ணும்போது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த 127 ட்ராப் பண்ணலாம். இந்த மிட் பாயிண்ட்டும் இந்த 6 மந்த்தினுடைய லெவலும் பக்கத்துலேயே இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கூட நீங்கள் ட்ராப் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். லெவல் வேணுன்றவங்க இதை ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் மந்த்து கேண்டிலுக்கு வரேன். நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 சப்போர்ட்டு இல்லை 2 சப்போர்ட் இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணாது. அப்போ இது ஒரு மந்த்லி லோ தானே. இந்த மாதம் ஜனவரி மாதம் மந்த்லி லோ. சரிங்களா? அடுத்தது மந்த்லி ஹை தானே இருக்கும். லோவுக்கு அப்புறம் ஹை இருக்கும். அப்போ ஹை லோ, அப்போ மிட்டு வேணும்ல. இப்போ தொடர்ந்து கேண்டில் ஃபாலில் இருக்குது. அப்போ அதனுடைய லெவலில் அதனுடைய 127 பார்த்திங்கன்னா அது கீழே வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அதை மாற்றணும். மந்த்லி மிட் பாயிண்ட். அதனால் இதுவும் ஒரு லாக் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு மாதத்தினுடைய கேண்டில் வருதில்ல. அப்போ இந்த 127 பாருங்கள். இந்த பட்ஜெட் தாக்கலில் லாங் டைம் கேபிட்டல் டேக்ஸு, ஷார்ட் டைம் கேபிட்டல் டேக்ஸு அப்படி இல்லைன்னா 2023 பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து பண்ணலாம். இந்த மந்த்லி எஃப்ஐ லெவல் ஒன்றா நோட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரியாக்ட் ஆகும். மந்த்லி எஃப்ஐ லெவல்னால் ஏன் லைன்ஸ் இவ்வளோ தூரம் இருக்குன்னா இது ஒரு ரியாக்ட் ஆகும். நீங்கள் கேண்டிலில் பார்க்கும்போது தெரியும். சரிங்களா? இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ லைன்ஸ் வந்து போட்டிருக்கோம். இதில் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். அதை லோயர் டைம் ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு இடம் தெரிய வரும். அப்போ இதில் நான் வந்து இந்த பாட்டம்லேருந்து பாட்டம் கொடுத்துறேன், டாப்லேருந்து பாட்டம். ஏன்னா அடுத்த லைன் போட போகிறேன். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக்லியுடைய லோ, வீக்லி லோ. நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்.
எப்படி பை இன் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே சொல்லித்தரேன். ஆனால் எங்கேயுமே இதை வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. வீக்லி ஹை, இந்த வீக்லி ஹைலுக்குள்ள அப்போ அதுலேயும் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும்ல, அதுலேயும் ஒரு மிட் பாயிண்ட் இருக்குமா இருக்காது. அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு லைன்ஸை மட்டும் இதை ட்ரா பண்ண தொடர்ந்து ஜோனு எல்லாமே ட்ரா பண்ணிருக்கேன். கலர் கொஞ்சம் வேரியேஷனுக்காக ஒரு ப்ளூ கலர் மாற்றிக்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்யூவேஷனில். அப்போ இங்கே வீக்லி எஃப்ஐ லெவலும் மந்த்லி எஃப்ஐ லெவலும் சேமாக இருக்கும். சரி, அது நம்மளுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு ரியாக்ட் ஆக போகிறதில்ல. அப்போ இதனுடைய 127 நம்மளுக்கு தெரிய வரணும். இவ்வளோ தூரம் கேண்டில் ட்ரா பண்ணிருக்கேன். இதில் நீங்கள் எப்படி என்ட்ரி அடிப்பீங்கன்னு கேட்குறீங்க. கொஸ்டின்ஸ் வரும் கன்ஃபார்மாக. இப்போ இதனுடைய டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த 6 மந்த்தினுடைய லோவுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த 6 மந்த்தினுடைய லோவுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 6 மந்த்தினுடைய 127 இயர்லி இவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ ஃபர்தராக வரக்கூடிய டேஸில் வந்து தொடர்ந்து கேண்டில் கீழே ப்ரைஸ் உள்ள ரிஜெக்ஷன் இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் செல்லிங் நடக்கூடாததுக்காக எஃப்ஐ விற்றுட்ருக்காங்க, டிஐ வாங்கிட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ட்ராடே லெவலுக்கு வரேன். மினிமம் 50 மினிட்ஸ் வச்சு கேண்டிலில் பாருங்கள். அந்த கேண்டில் சைக்காலஜி தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வரக்கூடிய டேஸில் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸோடைய மிட் பாயிண்ட்டை கட் பண்ணுது, அது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ரெண்டாவது வீக்லியுடைய மிட் பாயிண்ட்டை கட் பண்ணுது, 2 கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. மூணாவது இதனுடைய இன்ஸ்டியூட் லெவலில் கட் பண்ணுது. அப்போ ஃபர்தராக ஃபால் நடக்குது. அப்போ எங்கே ப்ரைஸ் இருக்கணும், இதுக்கு உண்டான ரீசெண்டான வந்த கேண்டிலுடைய லோவுக்கு அப்புறம் என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸில் நான் செபி ரிஜிஸ்டரில் ரீட்டெயில் இன்வெஸ்டர். அப்போ இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு டவுன் வரும். அந்த டவுனுக்கு உண்டான ப்ரைஸ் அந்த ஆப்ஷனில் அதுக்குண்டான ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அப்போ அது எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் வரும். இந்த இடத்துல ரிவர்ஸில் எடுக்கும், இதுக்கப்புறம் போகாது. ஏன்னா வீக்லி லோவும் மந்த்லி லோவும் சேம் பக்கத்தில் இருக்குது. இது டபுள் சப்போர்ட் அவ்வளோ சீக்கிரம் உடைக்காது. சரிங்களா, அதே டே லெவலில் இங்கே வந்து பாருங்கள், இந்த 6 மந்த்தினுடைய ஹை, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹை, இந்த 2 பிட்வீனில் கேண்டில் திரும்பும்போது கொஞ்சம் ஸ்பீட்னஸ் இருக்கும். அப்போ நம்ம எங்கே பார்க்கணுன்னா இந்த எஃப்ஐ லெவலை இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த ரீசெண்டான வந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் டவ் தேரி இதனுடைய ஃபார்மேஷனில் இது போகும்போது மட்டும்தான் இப்போ வந்து போகும். அப்போ ரீசெண்டான வந்த ஒரு இங்கே என்ன ரீசெண்டான வந்த ருப்பீஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸுக்கு அப்புறம் கூடுதலாக ஒரு 10 ருப்பீஸ் மேலே வரும்போது அதனுடைய ப்ரைஸ் ஒரு கேண்டில் ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அப்போ அடுத்தது எங்கே போகும், வீக்லினுடைய ஹைக்கு அப்புறம் அதை கொஞ்சம் ஒரு கன்சல்ட் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் போகும். இப்படி தான் கடந்து போகும். இப்போ இந்த சேட்லேருந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு நம்ம இது வரைக்கும் அந்த மந்த்து வீக்லேருந்து பார்த்துட்டு வந்தோம்ல, இங்கெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. சரிங்களா, இதிலே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிய வரும்னா
ஸ்கேலை வச்சு மானிட்டர் பண்ணணும். ஆல் டைம் ஹையிலேருந்து 5% எங்கே வருது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5% இங்கே நியர்பையில் வருது. இந்த இடத்துல புல் பேக் ஏரியா. அப்போ இந்த 5 ஆல் டைம் ஹையிலிருந்து 10% வந்துச்சுன்னா இது வந்து கரெக்ஷன் புரியுதுங்களா? அப்போ கரெக்ஷன் வருது. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். டே கேண்டில்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க இங்கே என்ன நடந்திருக்கு. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஒரு புல் பேக் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த 10% உடைக்கும் போது அப்போ 25,000 உடைச்சி 24,900 ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அந்த அளவுக்கு ஃபால் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபர்தராக யோசிக்கணும், சரிங்களா? அதனால் இது பொறுமையாக எது பண்ணாலும் எது வந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனும் எல்லாமே பார்க்கணும். இன்றைக்கி குரூப்பில் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. இதனுடைய நிஃப்டினுடைய ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இங்கே என்ன ஃபார்முலா கொடுத்துருக்குன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன், இந்த ஃபார்முலா பேஸ்டாக நீங்கள் நாளையினுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ நிஃப்டினுடைய வெயிட்டேஜ் ஆனால் இந்த 3 செக்டார்னுடைய ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணாலுமே நாளையினுடைய ட்ரெண்டை என்ன மாதிரி ரேஞ்ச் பவுண்டா, இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டா, இல்லை ஒன் சைட் மார்க்கெட்டா, இது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகணுன்றது நான் கொடுத்துருக்கேன். அப்கமிங் டேஸில் எல்லானுடைய லெவல்ஸும் நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், சரிங்களா? இப்போ இதனுடைய ப்ரீமியம் கால்குலேஷன் எப்படி நடக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? அந்த ஸ்டெப்ஸ்லாம் இது என்ன மாதிரி ஒரு ரியாக்ட் ஆகும் அப்படின்ற ஸ்டாக் ஆகட்டும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும்.